மகாராஜா விஜய் சேதுபதியோட 50வது படம் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான். பட் ஸ்க்ரீன் பிளே வந்து வேற ரேஞ்சில் இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. படம் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 10 மினிட்ஸும் செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 மினிட்ஸும் குறைச்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் ரொம்ப கிரிப்பிங்காக சூப்பராக இருந்திருக்கும். பட் ஓவராலாக உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு படம் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரில் பார்க்க முடியுது. அவர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சூது கவ்வுமே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணும்போது என்ன வித்தியாசமாக பண்ணுறாரு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படத்துலையும் அந்த ஃபீல் வந்து கொடுக்குது. ஏன்னா இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. 3 பேர் வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்து அடிச்சு போட்டு என் வீட்டோட குப்பை தொட்டி வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த விஷயம் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அதை நோக்கி ஸ்டோரி போகுது. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு சலூன் கூட வச்சுருக்காரு. அவரோட பொண்ணு வந்து 1 வீக் வந்து ஒரு கேம்புக்காக கிளம்பி போகிறா. அவருக்கு வந்து ஒய்ஃப் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் வந்துட்டு இந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிக்கிறதான விஷயம் தான் வந்து டோட்டலாக படத்தில் போகுது. போலீஸ்காரங்கெல்லாம் எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வர ஆளுங்களை வந்து அபியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய விஷயம் காமிச்சிருக்காங்க. அப்புறம் அனுராக் காஷ்யப்போட அவர் வந்து வில்லனா பண்ணியிருக்காரு. அவரோட லைஃப் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா படம் வந்து கொஞ்சம் லேகெல்லாம் ஆகிறதுக்கு வந்து காரணம் வந்து அது வந்து நம்ம ஒரு ஆஸ் ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ டீட்டெயிலிங் நம்ம அந்த இடத்துல எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங் மாதிரி நம்மளுக்கு ஒரு தோணுது. பட் ஓவராலாக ஒரு 50th படத்துக்கு வந்து ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த படம். வசூல் ரீதியாக எந்த அளவுக்கு போகும்னு தெரியல, பட் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அதேமாதிரி சிங்கம் புலியோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு பயங்கரமான ஒரு தீனி கொடுத்துருக்காங்க. ஒரு மிக்சட் எமோஷன் காமிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வருது. ரொம்ப நாளாக அவர் வந்து வெறும் காமெடியான தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அபிராமி அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தில் வந்திருக்காங்க. ஸோ அவங்களது வந்து ஒரு கேரக்டர் ரோல் தான். அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் நிறைய கேரக்டர் ரோல்ஸ் எல்லாமே இனிமேல் நடிக்கலாம். அவங்க படம் டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்கு. படத்தோட மியூசிக் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், டெக்னிக்கல் ஜென்ரலாக ஆல் டெக்னிக்கல் சைட்ஸ் வந்து படம் சூப்பராக இருக்கு. மெயினாக வந்து டைரக்டரோட ஸ்க்ரீன் பிளே பிரில்லியன்ஸ் தான். இந்த கதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 100 படத்துக்கு மேலே தமிழ்லேயே வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான் வச்சுங்களேன். அந்த கதையை வந்து எப்படி அவர் சொல்லியிருக்காருங்கிறது தான் என்ன கதைங்கிறதே நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃப் ப்ரீ கிளைமேக்ஸ் தான் நம்மளுக்கு கதையே தெரிய வருது. அதை வந்து வேற ரேஞ்சில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப், எஸ்பெஷலி ஃபார் த ரைட்டிங். மற்ற எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்னாலும் பண்ணிடலாம், பட் அந்த ரைட்டிங் வந்து வேற ரேஞ்சில் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு முறை பார்க்க வேண்டிய படம். படத்தில் வந்து சைல்டு அபியூஸ் பற்றியெல்லாம் படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை வந்து நிறைய ஆம்பளைங்க தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பாதிக்கிற அளவுக்கு இந்த கிளைமேக்ஸில் ஒரு விஷயம்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு அருமையான கிளைமேக்ஸு. ஸோ இதை வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு முறை வந்து பார்க்க வேண்டிய படம் தான். படத்தில் கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. சைல்டு அபியூஸ் சொல்லும் போது கொஞ்சம் அபியூஸ் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க, கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. வயலன்ஸ் கொஞ்சோண்டு குறைச்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓவராலாக அந்த லென்த்து கொஞ்சோண்டு குறைச்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் ஃபார் பெட்டராக, ஐ மீன் என்டர்டெயின்மெண்ட் வைஸ் வந்து சுத்தமாக போர் அடிக்காமல் வந்திருக்கும். பட் இதுவுமே ஓவராலாக வந்து ரொம்ப நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது.